உலகத்திலேயே கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரமிட். அந்த பிரமிடுங்கிறது பார்த்தீங்கன்னா கிசால இருக்குது. கிசா பிரமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எகிப்தில் இருக்குது. எகிப்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மர்மமான இடமா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வலிமையான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து எதுக்கோசரம் ஏற்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து இறந்து போனவங்கள புதைக்கிறதுக்கோசரம் மட்டும் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு தகவல், அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மைய கருத்துன்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி மிகப்பெரிய பிரமிடுடைய ஒரு மைய கருத்து அப்படிங்கிறது இறந்து போன மன்னர்களை புதைக்கிறதுக்கோசரம் அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அவங்க புதைக்கும்போது அவங்களுடைய கூடையே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்க கூட இருந்த விலங்குகள் அப்படி அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் மம்மிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க எதுக்கோசரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இறந்து போன பின்னாடியும் நம்மளுக்கு ஒரு மறுஜென்மம் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறந்து போன வாட்டி அவன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியில் எடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் உடனடியே கெட்டு போகுமோ அந்த ஆர்கன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, மூக்கு வழியாவே அவங்களுடைய மைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சை வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் மூக்கு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூளையை உறிஞ்சுறதாகட்டும், ஒரு கண்ணை எடுக்கிறதாகட்டும், இது எல்லாமே பண்ணி அவங்க வந்து மம்மிஃபை அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி மம்மிஃபை பண்ணப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே தூங்குறவங்கள எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியும் கூட வச்சிருக்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸான தூங்குனவங்கள எழுப்புன ஒரு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உலகத்தில முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனுடைய சமாதிய தேடி அவங்க போயிருக்கிறாங்க. எகிப்துக்குள்ளாடி, பிரமிடுக்குள்ளாடி. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது நாட்கணக்கில், மாசக்கணக்கில தொலைவுமே அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிற காலகட்டத்தில என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நொந்து போய் ஒரு டயர்டா உட்காந்துருக்கும்போது, அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு நரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கண்ல பட்டிருக்குது. அந்த நரிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள தொரத்திக்கிட்டே வந்திருக்குது. தொரத்திக்கிட்டே வந்த உடனே பாலைவனத்தில ஏதுடா நரின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே தொரத்திட்டு வந்திருக்காங்க. வேட்டையாடி சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி தொரத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பாறைக்கு பின்னால வந்து அது மறைஞ்சுக்கிச்சாம். ஒரு சின்ன ஒரு பெரிய பாறாங்கல்ல மாரி. இவங்களும் அத தொரத்திட்டு வந்து பார்த்தோன்னே, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாறை. அந்த பாறைய சுத்தி தொலைவி பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு மாரி உள்ளாடி போறத அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க கவனிச்ச உடனே அத நவுத்தி விட்டு பார்த்தா, உள்ளாடி ஒரு படிக்கட்டு போகுது. அப்படி ஒரு படிக்கட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாடி எல்லாம் ஹீலியம் கேஸு, மூச்சு விட தேவையான ஆக்ஸிஜன் கேஸு எல்லாமே எடுத்துட்டு போய் அவங்க உள்ளாடி பார்க்கும்போது, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனுடைய சமாதி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய மம்மிங்கிறது கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ண அந்த 13 மிகப்பெரிய பணக்காரங்கள நேர்ல வர வைக்கப்படுகிறார்கள். வர வைக்கப்பட்ட வாட்டி உள்ளாடி போய் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பணம், அதில இருக்கக்கூடிய புதையல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. அப்படி வெளியில வந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா, அவங்களாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல எழுதியிருந்த ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. என்னன்னா, தூங்கிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மன்னனை யாரையாச்சும் எழுப்புனீங்க அப்படின்னா, நீங்கலாம் ரொம்ப சின்னப்பட்டு செத்து போவீங்க. மர்மமான முறையில செத்து போவீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இத யாரோ பெருசா கவனிக்காம எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏதோ பொழப்புல அவன் எழுதி வச்சிருக்கிறான். அவனுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி எடுத்துட்டு வந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் மர்மமான முறையில எடுத்துட்டு வந்த வாட்டி ஒவ்வொருத்தருமே ஒரு விஷப்பூச்சிகள். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த கல்லறை பகுதியில என்னென்ன விலங்குகள் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருந்தாங்களோ, ஒரு சிலருக்கு பாம்பு, ஒரு சிலருக்கு விஷத்தவளைகள், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான நோய் தாக்குதல், ஒரு சிலர் ஆக்சிடென்ட்ல சாவுறது, விபத்துக்குள் உள்ளாகி சாவுறது, இப்படி எல்லாம் வீடு ஒரு சிலர் எரிஞ்சு போய் சாவுறது, இப்படிலாம் வந்து எழுதிருந்துச்சு. என்னென்ன மாரி எழுதியிருந்தாங்களோ, அதே மாரி யார் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு போய் அந்த பணத்த தூக்கிட்டு வந்தாங்களோ, அந்த 13 பேர் இறந்து போய்விட்டாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உலகத்திலே மிக மிக மர்மமான ஒரு விஷயமா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுகிறது. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய காலகட்டங்கள்ல உலக அழகி கிளியோபட்ரா அவங்களுடைய சமாதியும் தேடிட்டு இருந்தாங்க. ஒரு சில காலகட்டங்கள் கழிச்ச வாட்டி, எகிப்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நீங்க இந்த மாரி நோண்டி நோண்டி போட்டீங்க அப்படின்னா, 5000 வருஷம் 5000 வருஷம் வரலாறு உள்ள அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிரும். அதனால யாருமே உள்ளாட வந்து எதையுமே நோண்டக்கூடாது. வரீங்களா? வெளில நின்னு வேடிக்கை பார்க்குறீங்களா? போயிட்டே இருக்கணும், கிளம்பிட்டே இருக்கணும். யாரும் அகழ்வாராய்ச்சிங்கிறத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதாவது அவங்களே ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது எகிப்தில நடக்கப்படலை. வெளியில இருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கட்டடத்த தொடக்கூடாது. ஓகேவா? நீ வெளியில இருந்து ஸ்கேனிங் டிவைஸ் வச்சு பார்த்தாலும் சரி, இல்ல வானத்துல இருந்து ஜிபிஆர்எஸ்ல வச்சு ஏதோ ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி, நீ என்னமோ பண்ணிக்கோ. கட்டடத்த தொடக்கூடாது. அதுக்கு மேல ட்ரோன் விமானம் எதுவும் பறக்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 5000 வருஷம் முன்னாடி இவ்வளவு மிக மிக புத்திசாலியா வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிறவங்க எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்ததற்கான சுவடுகள் அப்படின்னு அவங்க விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26,00,000 கல்லு தேவைப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 620 வருஷத்துல முடிக்க வேண்டிய பில்டிங் அப்படிங்கிறது வெறும் 5 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி சின்ன சின்னதா குட்டி குட்டியா
டன்னுக்கணக்கில் வச்சு அவங்க ஒன்றும் கட்டல. கிட்டத்தட்ட 10,000 10 டன்னு 5 டன் இருக்கக்கூடிய கல் 26 லட்சம் கல்லை வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 5000 வருஷம் முன்னாடி அதை எப்படி தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த பாலைவனத்தில் அந்த கல் எங்கேருந்து கிடச்சிருக்கு இவங்களுக்கு? இப்படி எவ்வளவோ விடை தெரியாத கேள்விகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் அந்த மம்மியை சுற்றி, அந்த மம்மி இருக்கக்கூடிய எகிப்து பிரமிடை சுற்றி இருந்துகிட்டு தான் இருக்குது. பிரமிட்லேயே கிசா பிரமிடு தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமானது, தெரிஞ்சுக்கோங்க.